வெல்கம் டு யூஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எனக்கு டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா வேஸ்ட் செக்ரிகேஷன். ஸோ இந்த வேஸ்ட் செக்ரிகேஷன் எதுக்காக பார்த்தோம்னா, யூஸ்வலாக நம்ம இந்த அர்பன் ஏரியாஸ் அது போக சிட்டி சைட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா குப்பைகள் எல்லாமே ஒரே இதில் கொட்டுவாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற ட்ரை வேஸ்ட் அப்புறம் வெட் வேஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது வந்து பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செப்பரேட்டாக இருந்தாங்கன்னா அவங்க தனியாக ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு தனியாக அப்புறம் டம்ப் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் ஈஸியாக டம்ப் பண்ண முடியும் அவங்களால. நிலத்தில் புதைக்கிறது இப்போ எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும் அப்படின்னா, வெஜிடபிள் வேஸ்ட்டு அப்புறம் பேப்பர் வேஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே மண்ணில் போட்டு போச்சிட்டோம்னா அது வந்து ரொம்ப பிரச்சனை கிடையாது. தென் ட்ரை வேஸ்ட் மீன்ஸ் இப்போ பிளாஸ்டிக் பேகு மெட்டல் இந்த மாதிரி இருக்கலாம் பிரித்து எடுத்துட்டோம்னா அதை ரீசைக்கிள் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் நிறையா ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக அதை பிரித்து போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பிரிக்கிறதுக்கான டைம் அங்கே கரெக்டாக இல்லாதங்கும்போது இந்த மாதிரி நம்ம டஸ்ட்பின்ஸ் யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவே அதுவே வெட் வேஸ்ட் தனியாக ட்ரை வேஸ்ட் தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக பார்த்துலாம் என்ன வேஸ்ட் எங்கே இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் மூலமாக பார்த்துக்கலாம், சீரியல் ப்ளூடூத் டெர்மினல். ஸோ இந்த ஆப் மூலமாக நமக்கு என்ன வேஸ்ட் போடுறோம் அப்படிங்கிறது, எவ்வளோ ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ப்ளூடூத்தில் பேர் பண்ணிவிட்டு ஸோ வேஸ்ட் செக்ரிகேட்டர் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ அதை நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில், தென் இந்த டிவைஸ்க்குள்ளே இந்த ஆப்பில் வந்துட்டு டிவைசஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேஸ்ட் செக்ரிகேட்டர்னு இருக்கா. ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அதனால் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு வேஸ்ட் செக்ரிகேட்டர். ஸோ கனெக்டிங் டு வேஸ்ட் செக்ரிகேட்டர் இருக்கும். நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண பிறகு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு பார்க்கும்போது இங்கே ட்ரை வேஸ்ட்க்கு நான் வெட் டிஷ்யூ எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ட்ரை வேஸ்ட்டுக்கு இங்கே வெட் டிஷ்யூ எடுத்திருக்கேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுமா இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெட் வேஸ்ட்டில் போய் எனக்கு தனியாக விழுந்துடும். ஸோ இங்கே என்ன காமிக்கும் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆயிடுச்சு, வெட் வேஸ்ட்டுங்கிறதுனால வெட் வேஸ்ட்டில் எனக்கு கொண்டு போய் போட்டுருவோம். ஓகேங்களா? தென் இங்கே ட்ரை வேஸ்ட்க்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ட்ரை கார்ட்போர்டு பார்த்துக்கோங்க தெரியும். ஸோ இந்த கார்ட்போர்டை இப்போ நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஸோ இப்போ எனக்கு ட்ரை வேஸ்ட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு, அது ட்ரை வேஸ்ட். ஸோ ட்ரை வேஸ்ட் பாக்ஸில் எனக்கு தனியாக விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ தென் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே வந்து ஒரு சென்சர்ஸ் கொடுத்துருப்போம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரை வேஸ்ட் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அலாரம் அடிக்குதா. ஸோ இப்படி ட்ரை வேஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படி மாதிரி காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின் நம்பர், இது வந்து எத்தனை பின் நம்பரில் 1 2 3 4 நம்பரில் ட்ரை வேஸ்ட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, இதை க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் தான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரை வேஸ்ட் அண்ட் வெட் வேஸ்ட் இது ரெண்டுமே பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இது மூலமாக நமக்கு இந்த பாக்ஸ் நம்ம இந்த குப்பையில எடுத்துணும், வெட் வேஸ்ட்டாக தனியாக ஃபுல் ஆயிடுச்சு நம்ம ஃபுல்லாக எடுக்கணும், ட்ரை வேஸ்ட் ஃபில் ஆயிடுச்சும் போது ட்ரை வேஸ்ட்டே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. தென் இதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 அடாப்டர் கொடுத்துருப்போம். ஸோ இது மூலம் பவர் சப்ளை நமக்கு போகுது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது பவர் சப்ளை போர்டு கொடுத்துருப்போம். ஸோ இந்த பவர் சப்ளை போர்டு தான். தென் இங்கே வந்து ESP30 மைக்ரோ கண்ட்ரோலர், இங்கே ஒரு ரிலே கொடுத்துருப்போம். தென் இங்கே ஒரு IR சென்சார், அப்புறம் இங்கே ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் கொடுத்துருப்போம். இங்கே வந்து மாய்ஸ்சர் சென்சார் கொடுத்துருப்போம், மாய்ஸ்சர் சென்சார் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு IR சென்சார் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே 12 வோல்ட்ஸ் அடாப்டர் எதுக்காக பார்த்தோம்னா, நமக்கு வர 220 வோல்ட் 240 வோல்ட்ஸை 12 வோல்ட் DC கரண்ட்டாக நமக்கு மாற்றி பவர் சப்ளையில் கொடுக்கும். ஸோ இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர கரண்ட்டை 5 வோல்ட் கரண்ட்டாக மாற்றும். ஸோ 5 வோல்ட் எதுக்காக மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க சென்சார்ஸ் அப்புறம் இங்கே இருக்க ESP30 மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகிறதுலாம் 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ESP30 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இங்கே பிரெயினாக ஆக்ட் ஆகுது. ஸோ எப்படி பிரெயினாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வர சென்சார்ஸ்லேருந்து வர டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் சென்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த டஸ்ட்பின் பின்னை வந்து இந்த நமக்கு ட்ரை வேஸ்ட் தனியாக வெஸ்ட் வேஸ்ட் தனியாக இதுதான் கமெண்ட் கொடுத்து நம்மளுக்கு பிரிக்க வைக்குது. ஸோ இதுதான் இங்கே பிரெயின் ஆக்ட் ஆகி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது. நமக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ளூடூத்தில் நம்ம காமிக்கிறதும் இதுதான். தென் இங்கே வந்து ரிலே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரிலே எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இது ரிலேங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் சுவிட்ச்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் போது ஆன் ஆஃப் பண்ணும். ஸோ எதை ஆன் ஆஃப் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ட்ரை வேஸ்ட்டோ இல்லை வெட் வேஸ்ட்டோ ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு பஸர் அடிக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். ஸோ இந்த பஸர்ஸ் ஆன் பண்ணுறதுக்காக தான் ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ இந்த ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே IR சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த IR சென்சார் எதுக்காக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெட் வேஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், பஸர் அடிக்கும், இந்த பாக்ஸை க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. தென் அல்ட்ராசோனிக் சென்சார் எதுக்குன்னா, இங்கே என்ன ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்காக. தென் இங்கே மாய்ஸ்சர் சென்சார் எதுக்குன்னா, இங்கே வெட் வேஸ்ட் வந்திருக்கா இல்லை ட்ரை வேஸ்ட் இருக்கா அப்படிங்கும்போது அதை வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்காக இந்த மாய்ஸ்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கேயும் ஒரு IR சென்சார் எதுக்குன்னா, இந்த IR சென்சார் வந்து ட்ரை வேஸ்ட்டை ஃபில் ஆயிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? தென் இப்படி தான் இது ஒர்க் ஆகுது.
இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்போ வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க இந்த டோர் ஓப்பன் பண்ணி ஈஸியாகவே ட்ரை வேஸ்ட் தனியாகவும் வெட் வேஸ்ட் தனியாக ட்ரை வேஸ்ட் தனியாக இங்கே ஓப்பன் பண்ணி அவங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.